மின்சாரம் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தவும் என்பதாக அவரால் ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருப்பதை தினகரன் பத்திரிகை இன்றைய தினம் பிரசுரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் சூழலால் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் இலங்கையின் எரிபொருள் விநியோகத்திலும் சவால்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. இதனை எதிர்கொள்ள பொதுமக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிலைமையை கருத்தில் கொண்டு மின்சாரம் மற்றும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதான வேண்டுகோள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பொறுப்புடனும் அவசியமான தேவைக்காக மட்டுமே பயன்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எரிசக்தி நுகர்வை குறைந்த அளவில் வைத்திருப்பது நாட்டின் தற்போதைய நிலையை சமாளிக்க உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருளை பதுக்குபவர்கள் மற்றும் சட்டவிரோத விற்பனையில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக அந்த செயலை நிறுத்த வேண்டும் எனவும் இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக அரசாங்கம் மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதாகவும் அமைச்சர் எச்சரித்திருப்பதாகவே அந்த செய்தியையும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.